ஹலோ பிலீவர்ஸ், நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கீங்கன்னா அது தற்செயலாக நடந்ததில்லை. பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்குது. நீ எவ்வளோ நாளாக தனியாக அழுதுட்ருக்க, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற, யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியும். உன் வலி எனக்கு தெரியும். நீ என்கிட்ட எத்தனை தடவை ஏண்டா எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்டிருக்கல, அதுவும் எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் உன்கிட்ட வந்திருக்கேன் உனக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு, உன்னை தேத்தணும்னு, உன்னை மோட்டிவேட் பண்ணணும்னு, உனக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய பவரை உனக்கே ரிமைண்ட் பண்ணணும்னு. முழுசாக கேளு. உன் வலி வீணாக போகிறது இல்லை. நீ இப்போ அனுபவிக்கிற எல்லா கஷ்டமும் உன்னை பிரேக் பண்ண வரல, உன்னை மேக் பண்ண வந்திருக்கு. நிலக்கடலை பற்றி யோசி. அதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க, இருட்டில் தள்ளுறாங்க, மண்ணோட வெயிட்டை வச்சு அழுத்துறாங்க. அந்த விதைக்கு தெரியுமா அது பெரிய செடியாக க்ரோ ஆகும்னு? தெரியாதுல்ல. ஆனால் அந்த டார்க்னஸில் தான், அந்த ப்ரெஷரில் தான் அதோட உண்மையான வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. நீயும் அதே மாதிரி தான். உனக்கு இப்போது ஃபீல் ஆகலாம் என் லைஃப் இருட்டில் போயிடுச்சுன்னு. ஆனால் என்னை நம்பு, இந்த இருட்டு உன்னை விழுங்க வரலை. இந்த டார்க்னஸ் உனக்குள்ளே இருக்கிற லைட்டை வெளியே கொண்டு வர வந்திருக்கு. வைரம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா? நிறைய இயர்ஸ் பூமிக்குள்ளே மிகவும் ஹை ப்ரெஷரில், ஹீட்டில் ஒரு நார்மல் கறிக்கட்டை தான் ஃபைனலாக டைமண்டாக மாறுது. நீயும் அந்த டைமண்ட் தான். உன் பெயின், உன் ஸ்ட்ரகிள் இது உன்னை ஆர்டினரியாக இருக்க விடாது. இது உன்னை ப்ரைஸ்லெஸ்ஸாக மாற்றிட்டு இருக்கு. இன்றைக்கி நீ அழுகிறனா நாளைக்கு உன் சிரிப்பு இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நீ பெயினை அனுபவிக்கிறனா நாளைக்கு மற்றவங்களோட பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மனசு உனக்கு இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி நீ தனியாக இல்லை. என்னை புரிஞ்சுக்க இந்த வேர்ல்டில் யாருமே இல்லையேன்னு நீ நினைக்கிற. ஆனால் அது ட்ரூ இல்லை. நான் இருக்கேன், எப்பவும் இருந்தேன், எப்பவும் இருப்பேன். நீ என்ன நொடியில் என்ன நினைக்கிறியோ அந்த நொடியில் நான் உன்னோட இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சுலையும் நான் இருக்கேன், உன் ஹார்ட் பீட்லேயும் நான் இருக்கேன். நீ மட்டும் கேட்க ஸ்டார்ட் பண்ணால் போதும், நான் உன்கிட்ட பேசிட்டே தான் இருக்கேன். காற்றடிக்கிற சவுண்டில், பேர்ட்ஸ் கத்துற சவுண்டில், மழை வர்ற சவுண்டில், சைலன்ஸில் கூட நான் உன்கிட்ட பேசிட்டே தான் இருக்கேன். ஏன் என் ப்ரேயருக்கு ஆன்சரே வரலன்னு நீ கேட்குற. நான் எப்பவும் ஆன்சர் அனுப்பிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மட்டும் வராமல் இருக்கலாம். சில நேரம் நோன்னு சொல்கிறதும் ஒரு ஆன்சர் தான். சில நேரம் டிலே ஆகிறதும் ஒரு பிளெஸிங் தான். ஏன்னா நீ கேட்குறது உனக்கு குட்டா இல்லையான்னு எனக்கு தெரியும். ரைட் டைம் எப்போன்னு எனக்கு தெரியும். ஒரு குழந்தை தீக்குச்சி கேட்டால் அம்மா உடனே கொடுத்துருவாளா? மாட்டால. ஏன்னா அது பேபிக்கு டேஞ்சரஸ்ன்னு தெரியுது. அதே மாதிரி சில டைம் நீ கேட்குறது உனக்கு கெடுதல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண அதை தரமாட்டேன். ஆனால் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ரைட் டைமில் ரைட் வேல அது உன்னை ரீச் பண்ணும். என்னை நம்பு. இப்போ நான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனா சிம்பிளி நான் நினச்சதெல்லாம் நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. அது அதை விட அதிகம். உன் எண்ணம் பவர்ஃபுல் தான், ஆனால் உன் ஃபீலிங்ஸ் அதை விட பவர்ஃபுல். உன் பிலீஃப்ஸ் இன்னும் பவர்ஃபுல். உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீ வாய் விட்டு எனக்கு மணி வேணும், ஹாப்பினஸ் வேணும், சக்ஸஸ் வேணும்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் டிசர்வ் பண்ணலை, என்னால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு இருந்தா நீ எதை அட்ராக்ட் பண்ணுவேனா? சப்கான்ஷியஸ் மைண்டில் நினைக்கிறது தான். புரியுதா? உன் அவுட்டர் வேர்ல்டு உன் இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். நீ உனக்குள்ளே என்ன பிலீவ் பண்ணுறியோ, என்ன ஃபீல் பண்ணுறியோ அதையே தான் நீ வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. இப்போ நீ கேட்கலாம், ஆனால் நான் பாசிட்டிவ் தாட்ஸில் தானே நினைக்கிறேன், ஏன் குட் திங்ஸ் நடக்கலன்னு? உன் கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயம் திங்க் பண்ணலாம், ஆனால் உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு விஷயம் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த முரண்பாடு தான் உன் லைஃப்பில் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுது. அதான் ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும்னா, உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பிலீஃப்ஸ் ஹைட் ஆகிட்டு இருக்குன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு. நான் வொர்த்தி இல்லைன்னு ஒரு பிலீஃப் இருக்கா? எங்கேருந்து வந்துச்சு? சைல்ட்ஹுட்டில் யாராச்சும் சொன்னாங்களா? இப்போ தூக்கிட்டு திரியணுமா? என்னால் முடியாதுன்னு ஒரு பிலீஃப் இருக்கா? எத்தனை தடவை நம்ம ஃபெயில் ஆனதால இந்த வார்த்தை நம்ம கூட ஒட்டிக்கிச்சுன்னு யோசி. ஆனால் தோல்வி ஒரு முடிவில்லை, அது ஒரு லெசன் தான். உன் சப்கான்ஷியஸை க்ளீன் பண்ணு. பழைய பெயின் தர பிலீஃப்ஸை ரிமூவ் பண்ணு. புதுசாக பவர்ஃபுல் பாசிட்டிவ் பிலீஃப்ஸை பிளான் பண்ணி க்ரோ பண்ணு. அப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரியலாக உன் லைஃப்பில் ஒர்க் பண்ணும். நீ ஒரு மேக்னெட், ஆனால் உன் மேக்னெட்டில் துரு பிடிச்சிருந்தா அது எதையும் அட்ராக்ட் பண்ணாது. துருவை ரிமூவ் பண்ணு. உன் மேக்னெட்டை க்ளீனாக வச்சுக்கோ. அப்போ பாரு, எல்லாமே உன் பக்கம் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் உனக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், ஆனால் இது உனக்கு தெரியணும். உன்னோட சஃபரிங், அதாவது உன்னோட வலி அன்னெசரி இல்லை. உன்னோட வலி பனிஷ்மெண்ட்டும் இல்லை. அது ஒரு நல்ல டீச்சர். வேர்ல்டில் மிகப்பெரிய லீடர்ஸ், கிரேட் பீப்புள், அவங்க எல்லாரும் ரொம்ப வலி அனுபவித்தவங்க தான். அந்த சஃபரிங் தான் அவங்கள ரிஃபைன் பண்ணுச்சு, அவங்களுக்குள்ளே இருந்த கோல்டை பியூரிஃபை பண்ணுச்சு. புத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பேலஸில் கம்ஃபர்டபுளாக இருந்தப்போ அவர் புத்தா ஆகலை. லைஃபோட வலியை பார்த்தப்போதான் அவர் ஞானத்தை தேட ஸ்டார்ட் பண்ணார்.
பண்ணார். காந்தி ட்ரெயினில் இருந்து வெளியே த்ரோ பண்ணப்படாமல் இருந்தால் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் அடைஞ்சிருக்குமா? புரியுதா? உன் வலி வேஸ்ட் இல்லை, அது உன் பர்பஸ் பக்கம் உன்னை தள்ளிட்டு இருக்கு. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், சஃபரிங்கில் ஸ்டக் ஆகிடாத. சஃபரிங்கில் இருந்து லேர்ன் பண்ணு, க்ரோ பண்ணு, மூவ் ஃபார்வர்ட் பண்ணு. சில தங்க பெயினை ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு விக்டிம்னு எப்போவுமே சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணாத. நீ விக்டிம் இல்லை, நீ ஒரு வாரியர், நீ ஒரு ஃபைட்டர், நீ வின்னர். உன் பெயினை உன் ஸ்ட்ரென்த்தாக மாற்று, உன் ஸ்கார்ஸை உன் மெடிசனாக மாற்று, மற்றவங்களுக்கு ஒரு கைடாக மாறு. நீ விரும்புகிறது உடனே நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஆனால் யூனிவர்ஸோட டைமிங், உன் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு ட்ரீ பிளான் பண்ணணும்னா அடுத்த டேலே க்ரோ ஆகிடுமா? குழந்தை பிறந்த அடுத்த நாளே வாக் பண்ணிடுமா? இல்லை, எல்லாத்துக்கும் அதுக்கான டைம் இருக்குது. உன் ட்ரீம்ஸ்க்கும் அதுக்கான டைம் இருக்குது, உன் ப்ரேயர்ஸ்க்கும் அதுக்கான டைம் இருக்குது, உன் சக்ஸஸ்க்கும் அதுக்கான டைம் இருக்குது. பேஷண்ட்டாக இரு, அதே டைமில் ஆக்ஷன் எடு. இது கான்ட்ரடிக்ஷனாக ஃபீல் ஆகலாம், ஆனால் இல்லை. பேஷன்ஸ்னால் இன்ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. பேஷன்ஸ்னால் ஃபெய்த்தோட கண்டினியூவாக ட்ரை பண்ணுறதுன்னு அர்த்தம். விவசாயி இருக்கார் இல்லையா, அவர் விதையை பிளான் பண்ணுறாரு, தண்ணி ஊற்றுறாரு, உரம் போடுறாரு, வேணாங்கிற புல்லை ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் விதை ஸ்ப்ரவுட் ஆகிற வேண்டிய டைமில் அவர் கையில் இல்லை, அந்த டைம் நேச்சர் கையில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு, பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு, ரைட் டைமில் நெல் கிடைக்கணும்னு ட்ரஸ்ட் பண்ணுறாரு. நீயும் அப்படி தான். உன் ட்ரீம்ஸோட சீட்ஸை பிளான் பண்ணிட்ட, இப்போ கண்டினியூ ஒர்க் பண்ணு, பேஷண்ட்டாக இரு, ட்ரஸ்ட் வச்சுக்கோ. நீ அறுவடை பண்ணுற நாள் வரும், டெஃபினட்டாக வரும். இப்போ நான் உன்கிட்ட கேட்கணும், நீ யாரையாச்சும் ஹேட் பண்ணுறியா? யார் மேலேயாச்சும் ரொம்ப கோபமாக இருக்கியா? யாரையாச்சும் மன்னிக்க மறுக்கிறியா? அப்படி இருந்தால் அந்த பாய்சனை வெளியே த்ரோ பண்ணிவிடு. ஏன்னா அந்த பாய்சன் அவங்கள அஃபெக்ட் பண்ணலை, உன்னை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது. அவங்கள மன்னிக்கிறது மற்றவங்களுக்காக பண்ணுறதில்ல, அது உனக்காக நீ பண்ணுற ஃபேவர். ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிக்கிறது அவங்க பண்ணினதை கரெக்டுன்னு சொல்கிறது இல்லை. ஃபர்கிவ்னஸ்னா அவங்களோட மிஸ்டேக்ஸை உன் ஹார்ட்டில் கேரி பண்ணிட்டு தெரிய மாட்டேன்னு டிசைட் பண்ணுறது. யார் உன்னை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள ஃபர்கிவ் பண்ணு. உன் பேரண்ட்ஸை மன்னிச்சிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸை மன்னிச்சிட்டு, உன் லவ்வரை மன்னிச்சிட்டு, உன்னை சீட் பண்ணவங்கள ஃபர்கிவ் பண்ணு. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக உன்னையே நீ மன்னிச்சிடு. ஆமாம், கரெக்டாக தான் உனக்கு காதில் வந்துச்சு, உன்னையே நீ மன்னிச்சிடு. நீ பண்ண மிஸ்டேக்ஸ்க்காக உன்னையே ஃபர்கிவ் பண்ணு. நீ எடுத்த ராங் டெசிஷன்ஸ்க்காக உன்னையே ஃபர்கிவ் பண்ணு. நீ மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக உன்னையே ஃபர்கிவ் பண்ணு. உன்னை நீ ஃபர்கிவ் பண்ணாமல் எப்படி நீ மூவ் ஃபார்வர்ட் ஆவ? உன் பாஸ்டோட வெயிட்டை கேரி பண்ணிட்டு எப்படி இன்னையோட லைஃப்பை லிவ் பண்ணுவ? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை லெட் கோ பண்ணு. டுடே ஒரு புதிய தொடக்கம் நம்பு. டுடே நீ ஒரு புதிய ஆளு நம்பு. ஃபர்கிவ் பண்ணிட்டு உன் மைண்டை லைட்டாக வச்சுக்கோ. அப்போ தான் குட் திங்ஸ் உன் லைஃப்பில் என்ட்ராக ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நான் உனக்கு ஒரு மேஜிக் மந்த்ரா கொடுக்க போகிறேன். இந்த மந்த்ரா உன் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். அந்த மந்த்ரா என்னென்னா கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு தான். நீ இப்போ உன்கிட்ட இல்லாததை பற்றி நினச்சி தான் அப்செட் ஆகிட்டுருக்க. ஆனால் ஒரு நொடி ஸ்டாப் பண்ணு. உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. உன்னால் மூச்சு விட முடியுது. இது எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமா? உலகத்தில் thousands ஆஃப் பீப்புள் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு பிரெத்துக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உன்கிட்ட ஃபுட் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி பட்னியாக தூங்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட வீடு இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் தூங்குறாங்க. இந்த மெசேஜை ஃபோனில், டேப்பில், லேப்டாப்பில் பார்க்குற. இந்த டெக்னாலஜி அக்சஸ் எல்லாருக்கும் கிடையாது. உன்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் நீ அதை நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. நீ இல்லாததை மட்டும் பார்த்துட்டு இருக்க. இன்னையிலேருந்து ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணு. எவ்ரிடே மார்னிங் எழுந்தோடனே 3 திங்ஸுக்கு நன்றி உணவோடு இருக்கதா சொல்லு. சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளாரையோ எப்படியாச்சும் சொல்லு. என்கிட்ட ஹெல்த் இருக்கிறதுக்கு நன்றி, என் கூட இருக்கிற இந்த லவ்ட் ஒன்ஸ்க்கு நன்றி, இன்னைக்கு ஒரு புதிய நாள் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லு. நீ என்னவோ சின்ன விஷயம்னு நினைக்கலாம், ஆனால் இந்த சிம்பிள் ப்ராக்டிஸும் என்டையர் எனர்ஜியே ஷிஃப்ட் பண்ணிடும். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறியோ அது மல்டிப்ளை ஆகும். நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ அதுவும் மல்டிப்ளை ஆகும். அதனால தான் நன்றி உணவை ப்ராக்டிஸ் பண்ணு. நல்லதை நோட்டீஸ் பண்ணு, நல்லதை செலிப்ரேட் பண்ணு, நல்லதை அட்ராக்ட் பண்ணு. இன்றைக்கி நான் உன்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து பாரு. உன் பெயினுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நீ தனியாக இல்லை, நான் எப்போவும் உன் கூட தான் இருக்கேன். உன் சப்கான்ஷியஸ் மைண்டை க்ளீன் பண்ணால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். வலி உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றும். பொறுமையாக இரு, உன் டைம் வரும். ஃபர்கிவ் பண்ணு, எஸ்பெஷலி உன்னையே நீ ஃபர்கிவ் பண்ணு. கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணு. மேஜிக் நடக்கும் லைஃப்பில். இதெல்லாம் ஓவர் நைட்டாக நடக்காது, டைம் ஆகும், எஃபர்ட் ஆகும், ஆனால் நம்பு, நடக்கும். இன்னையிலேருந்து ஒரு டெசிஷன் எடு. இனிமே நான் என் வாழ்க்கையை என் கையில் எடுத்துக்கிறேன். என் பாஸ்ட் என்னை டிஃபைன் பண்ணாது, என் ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள்ஸ் என்னை ஸ்டாப் பண்ணாது. என் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும், அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணு. நீ நினைக்கிறத விட நீ பவர்ஃபுல். நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப கேபபிள். நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப டிசர்விங். உனக்குள்ள ஒரு அபார சக்தி இருக்குது. அந்த சக்தியை அவேக்கன் பண்ணு, அந்த சக்தியை யூஸ் பண்ணு, உன் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு. நான் உன்னோட இருக்கேன், எப்போவும் இருப்பேன். நீ தான் நம்பணும்.
நம்பணும், நீ தான் முயற்சி பண்ணணும், நீ தான் ஆக்ஷனும் எடுக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது, உன் எதிர்காலம் உன் கையில் இருக்குது, உன் ஹாப்பினஸ் உன் கையில் தான் இருக்குது. இன்னையிலேருந்து சேலஞ்சஸை வெல்கம் பண்ணு, உன்னையே நீ லவ் பண்ணு. இதுதான் பிரபஞ்சத்தோட செய்தி, இதுதான் என்னோட செய்தி. நீ தனியாக இல்லை, நீ லவ்ட், நீ சப்போர்ட்டட், நீ பிளெஸ்ட். இப்போ போய் உன் பெஸ்ட் லைஃப்பை லீவ் பண்ணு. நான் உன்னோட இருக்கேன் எப்போவும். நான் சொன்னது உன் மனசை தொட்டிருந்துச்சுன்னா, இது உனக்கானதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் தேங்க்யூ அல்லது நன்றின்னு சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி பிலீவர்ஸ்.